ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை பிறக்கும் பொழுது தலையில் முடி இல்லாமல் வழுக்கையாக பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும், எப்படி முடி வளர்ச்சியை தூண்டணும் அப்படின்னு பார்க்கலாங்க. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக புசு புசுன்னு இருக்கும், சில குழந்தைங்களுக்கு லைட்டாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு பின்ன மட்டும் இருக்கும், முன்னாடி இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸே போட தோணும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களுடன் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரி சில குழந்தைங்களுக்கு முடி அடர்ந்த காடு மாதிரி இருக்கும், சில குழந்தைங்களுக்கு நார்மலாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு முன்னாடி மட்டும் முடி இல்லாமல் இல்லை ஃபுல்லாகவே முடி இல்லாமல் இருக்கலாம். இது உடனே முடி பிரச்சனை வளரவே வளராதுன்னு நினச்சிக்கூடாது, கவலையும் பட தேவையில்லை. கர்ப்பத்தோட 30வது வாரத்தில் வயிற்றில் இருக்கிற கருவுக்கு முடி வளர்ச்சி உண்டாகுங்க. எல்லா குழந்தைக்குமே 30 வாரத்துக்கு அப்புறம் தான் முடி வளர ஆரம்பிக்கும். பிறக்கும் குழந்தை கருவில் இருக்கும்பொழுது அதோட ஹார்மோன் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிரசவத்துக்கு பிறகு அந்த ஹார்மோன் வேகம் குறைய ஆரம்பிக்கும். அது குழந்தையோட முடி வளர்ச்சியை கூட்டி வைக்குங்க. சில குழந்தைங்களோட முடி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஹார்மோன் ப்ராப்ளம் மட்டும்தான். அதுக்காக அம்மா கவலைப்பட வேண்டாம். இந்த குறிப்புகளை பின்பற்றினாலே போதும், உங்கள் குழந்தைக்கு நல்லா புஸ் புஸ்னு முடி ஆரோக்கியமாக வளரும். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தேங்காய் எண்ணெய். வீட்டில் ஆடிய சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தணுங்க. வெளியில் வாங்கவே கூடாது, கடையில் வாங்காதீங்க. இந்த செக்கில் எல்லாம் வீட்டில் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது, ஆக்சிஜனேற்ற பண்புகளும் அதிகமாக இருக்குது. இது குழந்தையோட கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப் பண்ணும், ஊட்டச்சத்தை கொடுக்கும். உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் முடி வளர்ச்சியை தூண்டி வைக்க முடியும். அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆய்வில் தேங்காய் எண்ணெய் முடி வளர்ச்சியை சீர்படுத்தும் பொருளாக கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது முடியோட புரத இழப்பை குறைக்க உதவி, முடியை நல்லா அடர்த்தியாக வளர ரொம்பவே உதவி செய்தாங்க. அதனால் தினமும் குழந்தைக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை தலை எப்போ குளிக்க வைப்பீங்களோ அப்போ உச்சந்தலையில் நல்லா எண்ணெயை தொட்டு லேசாக மென்மையாக தடவி விடுங்க. அழுத்த வேண்டாம். 15 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் குளிக்க வைங்க. நல்லா குழந்தைக்கு முடி வளரும். 2வது, தினமும் மசாஜ் செஞ்சால் நல்லா முடி வளருங்க. தினமும் காலையில் உச்சந்தலையில் இந்த மென்மையான சீப்பு கொண்டு வாரி விடலாங்க. சின்ன சீப்பு இருக்கும், பேபி சீப்புன்னு. அதுக்கு அந்த எட்ஜில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது குத்தவே குத்தாது. அந்த சீப்பை வச்சு நீங்கள் வாரி விடலாம். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது அவங்களோட அந்த மயிர் கால்களில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால் எண்ணெய் தடவுனீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா தடவுறது நல்லதுன்னு, அதையும் தடவுனீங்கன்னா இன்னும் டபுள் எஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி எப்பெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் அவங்க தலையை பிடிச்சி அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. இது குழந்தையோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். கைகளில் நகங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. மென்மையாக தான் நீங்கள் இதை பண்ணணும், அப்போ குழந்தைக்கு நல்லா தூக்கமாக வரும். 3வது பார்த்திங்கன்னா, தலை சுத்தமாக வச்சுக்கணுங்க. என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இப்படி சொல்கிறாங்களேன்னு? குழந்தை பிறந்த உடனேயே அவங்களோட முடியில் பிரசவ கால அழுக்குகள் ஒட்டி தாங்க இருக்கும். அதை சுத்தம் செய்யலை அப்படின்னா அழுக்குகள் குவிந்து குழந்தைக்கு வறட்சியை உண்டாக்கும். இது முடி வளர்ச்சியை பாதிக்குங்க. பிறந்த குழந்தைக்கு வாரத்துக்கு 3 நாட்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வைக்கணும். நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய் தடவி வச்சிங்க அப்படின்னா, மசாஜ் பண்ணிங்கன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. தலைக்கு நீங்கள் பாரம்பரியமாக அந்த பாசிப்பயிறு மாவை சேர்த்து குளிக்க வைக்கலாம். தலைப்பகுதியை சுத்தம் செய்யும் போதெல்லாம் குழந்தைக்கு பிரத்யேக ஷாம்புலாம் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அதிக அளவு ஷாம்புகள் பயன்படுத்த தவிருங்க. குழந்தைக்கு முடி சுருளாக இருந்துச்சுன்னா ஷாம்போட கண்டிஷனரும் பயன்படுத்துங்க. எல்லா குழந்தைக்குமே இதை பயன்படுத்தலாம். பேபி ஷாம்புன்னு கடைகளில் விற்கிது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. 4வது பார்த்தீங்கன்னா, தலை குளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படி குழந்தைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்க வைக்கணும்னு நம்ம சொன்னோமோ அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப்பு, தலை குளிச்சு வச்சதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் அந்த சுத்தம் செய்கிறது தான். மென்மையான அந்த தவளை கொண்டு தலையை நல்லா சுத்தம் செய்யணுங்க. சுத்தமாக பருத்தி துணியில் ஒத்தி எடுங்க. கனமான துணியாக இருந்துச்சு அப்படின்னா அது மயிர்கால்களையும் முடி வளர்ச்சியும் பாதிக்கும். ஸோ நல்லா சுத்தமான துணியாக இருக்கணும். நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. குழந்தையோட கூந்தலை உலர வைக்கிறதுக்கு உங்கள் விரல்களை உள்ளே விட்டு பிரித்து எடுத்து விடுங்க.
இதனால் சுருளாக இருக்கிற முடி கூட ஈஸியாக காஞ்சிடும். நீங்கள் மென்மையான சீப்புகள் இல்லைனா சாஃப்ட் ப்ரஷ்ஷை வச்சு கூட முடி அந்த மாதிரி சீவி விடலாம். 5வது பார்த்திங்கன்னா இயற்கையை பயன்படுத்துங்க. பிறந்த குழந்தைக்கு பிரத்யேகமாக இருக்கிற ஷாம்பு, கண்டிஷனர், அந்த மசாஜ் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் இயற்கைக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்களாக பயன்படுத்தின தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அது உங்களோட குழந்தையோட கூந்தலுக்கு ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு பாசிப்பயிறு மாவு, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ பொடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் போட்டு குளிப்பாடி விட்டுட்டு இயற்கை கண்டிஷனராக புளிப்பில்லாத தயிரை பயன்படுத்தலாங்க. குழந்தைக்கு ஊட்டச்சத்தாக தாய்ப்பால் தான் ரொம்ப அவசியம். தாய்ப்பால் பத்தாமல் இருக்கக்கூடாது. நல்லா நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வெளியில் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் உள்ள நல்ல ஊட்டச்சத்தான தாய்ப்பால் இப்படி கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தைக்கு சீக்கிரமாகவே முடி வளர்ந்து ரொம்ப அழகாகிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 வயதுக்கு ஆனதுக்கு அப்புறமா உங்கள் குழந்தைக்கு சரியான இடைவெளியில் ஹேர் கட் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணாலும் முடி நல்லா ஆரோக்கியமாக வளரும், நல்லா கருகருன்னு இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். நம்ம சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.